Hello Comsters, welcome to Comsters Academy. இன்னைக்கு நம்ம மேக்ஸ் ஹாலிடே ஹோம்ஒர்க்கு ஃபார் கிளாஸ் 5 கிரேட் 5 ஓட NCERT CBSE சிலபஸ் வச்சு பார்க்க போறோம். ஸோ MDPனா என்னன்னா மல்டி டிசிப்ளினரி ப்ராஜெக்ட். அதில் மெயின் டாபிக் இந்த தடவை என்னன்னா நேச்சுரல் ரிசோர்சஸ். நேச்சுரல் ரிசோர்ஸஸோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, எதெல்லாம் நேச்சுரல் ரிசோர்ஸஸ், அதை நம்ம ஏன் சேவ் பண்ணணும், இது எல்லாத்தையும் பற்றி நம்ம இதில் படிக்க போகிறோம். ஓகே, அதோட calculations in mathematical ways. So section 1 is introduction. What are natural resources? Name any 3 natural resources. ஸோ நேச்சுரல் ரிசோர்ஸஸ்னா என்ன, அதில் 3 நேச்சுரல் ரிசோர்ஸஸ் பேர் சொல்லணும். நேச்சுரல் ரிசோர்ஸஸ் ஆர் மெட்டீரியல்ஸ் அண்ட் திங்ஸ் ஃபவுண்ட் இன் நேச்சர் தட் ஆர் யூஸ்ஃபுல் டு ஹியூமன்ஸ். தே ஆர் நாட் மேட் பை பீப்புள், தே கம் ஃப்ரம் த எர்த். அப்படின்னா என்ன, நேச்சுரலாகவே அது எக்ஸிஸ்ட் ஆகும். ஹியூமன்ஸ் மேக் பண்ணுறது கிடையாது. ஹியூமன்ஸ் மேக் பண்ணுறது ஆர்டிஃபிஷியலாக இல்லாமல் நேச்சுரலாகவே உலகத்தில் எக்ஸிஸ்ட் ஆகுறத நேச்சுரல் ரிசோர்ஸஸ்ன்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் வாட்டர், சன்லைட், சாயில், வேற சொல்லணும்னா ஏர். இது எல்லாமே நேச்சுரல் ரிசோர்ஸஸ். நேச்சுரல் ரிசோர்ஸஸ் இஸ் ஈக்குவல் டு மெட்டீரியல்ஸ் ஃப்ரம் நேச்சுரல் சாயில். எக்ஸாம்பிள்ஸ் வாட்டர், சன்லைட். So moving on to our next question, why are natural resources important? இது ஏன் important? They give us food, water and air, things we need to survive every single day. They provide energy, sunlight, wind, coal and raw materials like wood, minerals to build and make everything we use. They keep our environment healthy and support all living creatures like animals, plants and humans. Natural resources are essential for food, water, energy and all life on earth. ஏன்னா நேச்சுரல் ரிசோர்ஸஸை நம்ம எப்போவுமே பேணி பாதுகாக்கணும். ஏன்னா அது மூலமாக தான் நம்மளுக்கு ஃபுட்டு, வாட்டரு, நம்ம சர்வைவ் ஆகிறதுக்குள்ள எல்லா விஷயங்களும் கிடைக்குது. So second section is about data collection. Survey your home and fill the table with your own values. A sample is shown below for guidance. இப்போ நேச்சுரல் ரிசோர்ஸஸில் வாட்டர், எலக்ட்ரிசிட்டி, குக்கிங் கேஸ் எடுத்துக்கிட்டோம்னா பெர் டேக்கு எவ்வளோ யூஸ் பண்ணுறோம், பெர் வீக்குக்கு எவ்வளோ யூஸ் பண்ணுறோன்ற மாதிரி ஒரு சாம்பிள். ஸோ பெர் டேக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் 15 பக்கெட்ஸ் யூஸ் பண்ணுறோன்னா பெர் வீக்குக்கு எவ்வளோ யூஸ் பண்ணுவோம், 1 டேக்கு 15 பக்கெட்ஸ் யூஸ் பண்ணுறோம். பெர் வீக்குக்கு எத்தனை டேஸ் இருக்கும், 7 days makes a week. So 1 டேக்கு 15னா 15 cross 7 is equal to 105 buckets 1 வீக்குக்கு ஆகும். சேம் எலக்ட்ரிசிட்டி 5 யூனிட்ஸ் சப்போஸ் பெர் டேக்கு யூஸ் பண்ணுறோன்னா பெர் வீக்குக்கு இன்ட்டு 7 that is equal to 35 யூனிட்ஸ். குக்கிங் கேஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிலிண்டர் ஒரு மாதத்துக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு டேக்கு 1 divided by 30 or 31 days இருக்கும் இல்லையா மாதத்தில். அப்போது பெர் வீக்குக்குன்னு எடுத்துக்கிட்டா இப்போ ஒரு சிலிண்டர் ஒரு மாதத்துக்கு யூஸ் பண்ணுறோம், ஒரு வீக்குக்கு எவ்வளோ யூஸ் பண்ணுறோன்றது கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு ஒரு மந்தில் அப்ராக்சிமேட்டாக 4 weeks இருக்கும். ஸோ ஒரு மந்த்துக்கு ஒரு சிலிண்டர்னா 1/4 சிலிண்டர் பெர் வீக்கு யூஸ் பண்ணியிருப்போம். How do I calculate usage per week? பெர் வீக்கோட யூசேஜ் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அதே தான் கீழே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். யூசேஜ் பெர் வீக்குன்னு சொல்லும் போது பெர் டேக்கு எவ்வளவோ இன்ட்டு 7 பிகாஸ் எ வீக் ஹேஸ் 7 days. வாட்டர் ஃபார் எக்ஸாம்பிள் 15 buckets per day அப்படின்னா பெர் வீக்குக்கு எவ்வளோவா இருக்கும்னா இன்ட்டு 7 போட்டால் 105. 5 யூனிட்ஸ் எலக்ட்ரிசிட்டி பெர் டே யூஸ் பண்ணுறோன்னா இன்ட்டு 7 35 யூனிட்ஸ் பெர் வீக். பெர் வீக் இஸ் ஈக்குவல் டு பெர் டே இன்ட்டு 7 because there are 7 days in a week. Moving on to the next slide. Section 3 is about calculations. So இப்போ அதோட calculations in depth steps wise பார்த்தோம்னா 15 cross 7 is equal to 105 buckets. எலக்ட்ரிசிட்டிக்கு 5 into 7 is equal to 35 units. Water used in 30 days கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சேம் கேல்குலேஷன் தான். ஃபஸ்ட்டு ஒரு நாளைக்கு 15ன்னு சொல்கிறதுனால 15 cross 7ன்னு போட்டு வீக் கண்டுபிடிச்சோம். இதுவே 30 daysன்னு கேட்டாங்கன்னா இன்ஸ்டெட் ஆஃப் 7 நம்ம 30ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணும்போது ஈஸியாக நம்ம 15 3s are 45, அது கூட ஒரு 0 ஆட் பண்ணி 450 buckets is the answer for this question.
இப்போ டிஃபரன்ஸ் கேட்குறாங்க. ஃபார் வாட்? வீக் டேக்கும் வீக்கெண்டுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வீக் டேயில் நம்ம 15 பக்கெட்ஸ் யூஸ் பண்ணுறோம், வீக்கெண்ட்ஸில் 18 பக்கெட்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா ஜென்ரலாகவே வீக்கெண்ட்ஸில் வந்து எல்லாருமே வீட்டில் இருப்போம். அப்போ தண்ணி செலவு வந்து அதிகமாகும் இல்லையா? கை கழுவுறதுலேருந்து குளிக்கிறதுலேருந்து எல்லாத்துக்குமே தண்ணி தேவை. ஸோ தண்ணி செலவு அதிகமாகும். நம்ம 18 வச்சுக்கிட்டோம்னா, ஸோ டிஃப்ரென்ஸ்னு சொன்னால் பிக்கஸ்ட் நம்பர் மைனஸ் ஸ்மாலஸ்ட் நம்பர். ஸோ ஹியர் த பிக்கஸ்ட் நம்பர் இஸ் 18 minus 15, which is equal to 3. 3 buckets more on weekends. Section 4 is about graph. இப்போ பார் கிராஃபில் நம்ம இதே வாட்டர், எலக்ட்ரிசிட்டி அண்ட் குக்கிங் கேஸோட டெய்லி யூசேஜ் ஒரு கிராஃபாக நம்ம போட்டோம்னா எக்ஸ் ஆக்சஸ் அண்ட் ஒய் ஆக்சஸ். எக்ஸ் ஆக்சஸ் இஸ் ஹாரிசாண்டல் லைன், ஒய் ஆக்சஸ் வந்து வெர்டிகலாக எடுத்துக்கிட்டோம்னா இந்த சைடு வந்து நம்ம லிட்டர்ஸ் யூசேஜ் இன் லெட்டர்ஸ் எழுதியிருக்கோம். இந்த சைடு வந்து ரிசோர்சஸ், வாட்டர் buckets per day, electricity units per day, gas சிலிண்டர் ஈக்குவலண்ட் வந்து இந்த இடத்துல வரைஞ்சிருக்கோம்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 5 to 20 வரைக்கும் வரைஞ்சிருக்கோம். ஸோ 5 to 20யோட டிஃப்ரென்ஸ் வந்து என்ன வரும்? 15. ஸோ 15 liters per day. இது வந்து 5 units per day, 5 to 10. ஸோ 5 units per day. கேஸ் வந்து 1 மந்த்துக்கு மந்த்லி யூசேஜ் வந்து நம்ம ஒரு சிலிண்டர்னு எடுத்துக்கிட்டோம்னா பெர் டேக்கு வந்து 1 divided by 30 or 31. பெர் வீக்குக்கு வந்து 1/4 of a cylinder. Measurement and conversion. If one bucket is equal to 15 liters and we use 15 buckets daily, find the daily water usage in liters. இப்போ ஒரு பக்கெட் வந்து 15 லிட்டர்ஸ்னு ஒரு கேல்குலேஷனுக்கு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம டோட்டலாக 15 பக்கெட்ஸ் யூஸ் பண்ணுறோம். அப்போது எத்தனை லிட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம்? ஒரு பக்கெட்டே 15 லிட்டர்ஸ். அப்போ 15 பக்கெட்ஸ்னா 15 cross 15, which is equal to 225 liters per day. Fill in the blanks. How many ml in 1 liter? 1 liter is equal to 1000 ml. How many minutes in 1 hour? 1 hour has 60 minutes and 1 minute has 60 seconds. If you reduce 2 buckets per day, what is the total saving in 30 days? இப்போ நம்ம ஒரு நாளைக்கு 2 பக்கெட் சேவ் பண்ணுறோம், ரெடியூஸ் பண்ணிட்டோம் யூஸ் பண்ணுறதுல. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 15 பக்கெட்ஸ்னு பார்த்தோம்ல ப்ரீவியஸ் சைடில், அதுலேருந்து நம்ம 13 பக்கெட்ஸ் தான் ஒரு நாளைக்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா 30 டேஸ்க்கு நம்ம எவ்வளோ சேவ் பண்ணியிருப்போம்? அப்போது ஒரு நாளைக்கு 2 பக்கெட்டை சேவ் பண்ணால் 30 டேஸ்க்கு எவ்வளோ சேவ் பண்ணுவோம்னா 30 into 2, which is equal to 60 பக்கெட்ஸ் நம்ம வந்து சேவ் பண்ணுவோம். இந்த 60 பக்கெட்ஸ்னு பார்க்காம லிட்டர்ஸில் பார்த்தோம்னா ஒரு பக்கெட்டோட அது வந்து 15 லிட்டர்ஸ். அப்போது 60 buckets ன்னு சொல்லும் போது 60 cross 15, that is 15 cross 6 வந்து என்ன வரும்? 15 6 are 90. ஸோ 90 இந்த 0 போட்டுட்டோம்னா 900 லிட்டர்ஸ் சேவ் பண்ணுறோம். ஸோ பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப கம்மி மாதிரி தெரிஞ்சாலும் 900 லிட்டர்ஸ் நம்ம சேவ் பண்ணுறோம்னு சொல்லும் போது தட்ஸ் ஹியூஜ் இல்லையா? ஸோ 2 cross 30 is equal to 60 buckets ஒரு மந்த்துக்கு நம்ம சேவ் பண்ணால் 900 லிட்டர்ஸ் சேவ் பண்ணுற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து வாட்டர் கேன் வீட்டுக்கு வாங்குறோம் இல்லையா? வாட்டர் கேன் வந்து நியர்லி 20 லிட்டர்ஸ் தானே இருக்கும் கேன் வாட்டரு. அது நம்ம வந்து இன்ட்டு 13 போட்டால் கூட 600 லிட்டர்ஸ், இதை விட கம்மியாக தான் வருது. ஸோ அவ்வளோ நம்மளால சேவ் பண்ண முடியும். Write 2 ways to save natural resources. அதை எப்படி சேவ் பண்ணுறது? ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் தான் நம்மளோட நேச்சுரல் ரிசோர்ஸஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா turn off taps and lights when not in use. This saves both water and electricity every day. இப்போ வாட்டரை சேவ் பண்ணணும்னா டேப் நம்ம திறந்து விட்டுட்டு கை கழுவிட்டு உடனே க்ளோஸ் பண்ணிடணும். இல்லை நம்ம ப்ரஷ் பண்ணுறோன்னா ப்ரஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே அதை திறந்து விடாமல் எண்டிங்கில் எப்போ தண்ணி தேவைப்படுதோ அப்போ மட்டும் திறந்துட்டு இமீடியட்டாக மூடிடணும். அதே மாதிரி தான் லைட்டு, ஃபேனு, எல்லா எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷன் இருக்க ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம அந்த ரூம்லேருந்து வெளியே வரும் போதே அதை வந்து ஆஃப் பண்ணிட்டு தான் வரணும். Second way, use a bucket for bathing instead of a shower because shower uses 3 cross more water than a bucket bath. இப்போ பக்கெட்டில் குளிச்சா இதுதான் கண்டென்ட் தெரியும், ஆனால் ஷவர் ஓப்பன் பண்ணால் என்ன ஆகும்? அது வந்து ஸ்ப்ரெட் ஆகும் இல்லையா தண்ணி. அப்போ நம்ம மேலே படுற தண்ணியை தவிர மிச்சம் எல்லாமே வேஸ்ட்டு தானே. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் ஷவர் பாத் we can prefer bucket bath. These are the ways to save water. A family uses 15 buckets of water every day. How much water will they use in 30 days? ஒரு நாளைக்கு 15 bucketsனா 30 daysக்கு into 3, which is equal to 450.
because 15 cross 3 is equal to 45. அப்போ 450 bucketsனு வரும். இதுவே லிட்டர்ஸ்ல பார்த்துக்கிட்டா நம்ம என்ன கணக்கு எடுத்துக்கிட்டோம், ஒரு பக்கெட் வந்து 15 லிட்டர்ஸ்னு எடுத்துக்கிட்டோம் இல்லையா. அப்போ நம்ம லிட்டர்ஸ்ல இது பண்ணா 450 into 15 which is equal to 6750 liters. That's a lot. அது ரொம்ப பெரிய நம்பர் இல்லையா. அந்த மாதிரி நம்ம வேற கால்குலேஷன்ஸ் கூட நம்ம யூசேஜ் பொறுத்து நம்ம எவ்வளோ பக்கெட்ஸ் ஒரு நாளைக்கு யூஸ் பண்றோம், அப்போ ஒரு வீக்குக்கு எவ்வளோ, ஒரு மந்த்துக்கு எவ்வளோ, லிட்டர்ஸா கன்வெர்ட் பண்ணா எத்தனை லிட்டர்ஸ் ஆகுதுன்னு நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். இப்போ draw two natural resources and write a catchy slogan. ரெண்டு நேச்சுரல் ரிசோர்ஸ் நம்ம இங்க என்ன எடுத்திருக்கோம்னா வாட்டரும் ட்ரீஸும் எடுத்திருக்கோம். ட்ரீஸ் ஒரு ஃபாரஸ்ட். ஸோ வாட்டர்னு சொன்னா கன்சர்வ் எவ்ரி ட்ராப், லைஃப் பிகின்ஸ் வித் வாட்டர். ஏன்னா வாட்டர் இல்லாம வாழவே முடியாது இல்லையா. அதுவும் இப்ப நம்ம இருக்கிற சம்மர் சீசன்ல நம்மளுக்கு வாட்டரோட இம்பார்ட்டன்ஸ் எவ்வளோன்னு நல்லாவே தெரியும். ஸோ ட்ரீஸும் அதே மாதிரி தான். ஒரு காத்து அடிக்காதா இந்த வெயில் காலத்துலன்னு சொல்லிட்டு நம்ம ஏங்கிட்டு இருக்கோம் இல்லையா. அப்ப ட்ரீஸ் இருந்தா தானே காத்து அடிக்கும். பிளான்ட் மோர் ட்ரீஸ், பிரீத் கிளீனர் ஏர் எவ்ரி டே. Save water today, secure tomorrow. இதெல்லாம் slogans. So, what did you learn from this multidisciplinary project? நம்ம என்னென்னலாம் இதுல இருந்து கத்துக்கிட்டோம்? I learned that natural resources like water, air, sunlight and soil are very important for all life on earth. Through data collection and calculations, I discovered how much water and electricity my family uses every day. It was much more than I expected. Small savings add up fast. Reducing just 2 buckets a day saves 900 liters in a single month. Every small action matters. I will try to use resources wisely and save them for future generations by turning off taps and lights when not needed. Natural resources are precious. Every drop and every unit counts. So that's all for the day, friends. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ லைக், கமெண்ட், ஷேர் பண்ணிடுங்க. பெல் பட்டன் ஆக்டிவேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் யூடியூப் அல்காரிதம் வந்து நெக்ஸ்ட் வீடியோஸ் போஸ்ட் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் என்ஜின் வழியாக உங்களுக்கு காட்டும். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.